Hey guys, welcome to my channel. எங்களோட கோல்டு ஜுவல்லரிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் போயிட்டு நானும் என்னோட சிஸ்ஸும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சில எங்களுக்காக கோல்டுலாம் வாங்கியிருந்தோம். அதை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என்னோட சிஸ்ஸும் ஒர்க் போயிட்டு தான் இந்த கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வாங்கினோம். நான் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன். என்னோடய சிஸ் வந்து ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களால் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. எங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அனிமியாலாம் வந்துருச்சு. சத்து இல்லை, சரியாக சாப்பிட மாட்டோம். நானும் என்னோட தங்கச்சி ஒரு ஜாப்லாம் போனால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியும். நம்ம ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருந்தால் தான் ஒர்க் பண்ணி நம்ம நினைக்கிறதுலாம் ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எங்களுக்கு இருக்க ஹெல்த் கண்டிஷனில் எங்களால் ஒர்க் பண்ண கண்டினியூ பண்ண முடியல. எனக்குமே அனிமையா, என்னோட சிஸ்க்குமே அனிமையா, எங்களுக்கு பிளட்லாம் கம்மியாக இருக்குது, ஹெல்த்து சத்து இல்லை அப்படிலாம் சொன்னதுனால ஒர்க் போக முடியல எங்களால். சரி வீட்டில் இருந்தாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சமாவது சாப்பிடுவோம். சரியா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அம்மா அப்பா என் பிள்ளை ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அதனால் சரி வீட்லேயாவது இருந்து நம்ம ஒரு அளவுக்காவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப்லேயாவது நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் எவ்வளவோ இந்த மாதிரிலாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு நம்மளுமே வீட்லேயும் இருந்த மாதிரி இருக்கும், நம்மளை ரெஸ்டாரண்ட் எடுத்த மாதிரி இருக்கும், அப்பா அம்மா கூட இருக்கலாம், நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். வீட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது நாங்கள் என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒர்க் போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கம்மல் தான் வாங்கினோம். இது வந்து என்னோடய சிஸ்க்காக வாங்கினது. அவன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, போட்டுருந்துருப்பான். இந்த கம்மல் தான் அவன் இப்போ போட்டுட்ருக்கா. இந்த கம்மல் டிசைன் வந்து எங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்காக இப்போ மேரேஜ்லாம் பண்ணணும் அப்படின்னா கோல்டுலாம் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் கோல்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒர்க் போனோமே. கோல்டு சேர்க்கணும், அதே மாதிரி ரெண்டெல்லாம் கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த காசுலேயே ரெண்ட்டுமே கொடுத்துட்டு அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டெல்லாம் வாங்கினோம். இந்த கம்மல் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம் என்னோடய சிஸ்க்காக. ரொம்பவே அழகாக இருக்கும். சின்னதான கம்மல் தான் இது. இது ஒரு 1/4 பவுன் இருக்கும் ஆல்ரெடி. அந்த மாதிரி வெயிட் தான் வந்துச்சு. இந்த கம்மல் என்னோடய தங்கச்சிக்காக வாங்கினோம். அவள் இப்போ போட்டுட்டு தான் இருக்கா. இது இப்போ வீடியோக்காக இப்போ கைட்டி காமிக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இந்த கம்மல் வந்து இது வந்து நான் ஒர்க் பண்ணி என்னோடய சேலரியில் வாங்கினது. மற்ற நான் இதுக்கப்புறம் காமிக்க போகுது. இது தவிர எல்லாமே என்னோடய சிஸ்டர் தான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். நான் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன், 6 மந்த் தான் ஒர்க் பண்ணேன். மீதி எல்லாமே அவள் தான் வந்து வாங்கினான். எனக்கும் வாங்கி கொடுத்தா, அவளுக்குமே வாங்கிக்கிட்டா. இந்த ஜிமிக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவுமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. இந்த ஜிமிக்கு வாங்கியிருந்தோம். இதுவும் 1/4 பவுனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். எடுத்துட்டியாடி? அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க இந்த செயின் இருக்குது. இந்த செயின் ஒன்று எனக்காக வாங்கினது. அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த செயின் வாங்கினோம். இதுதான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின செயின்னு சொல்லலாம். இது வந்து 1/2 பவுண்டில் வாங்கினது. இந்த டிசைன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி 1/2 பவுண்டில் நம்மளுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸும் கிடைக்காது. நம்ம இன்னும் அதிகமாக பவுன் வாங்கினா தான் கிடைக்குமே. இந்த ஒரு பீஸ் எங்களுக்காகவே இருந்தது. இது கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக டாலர் மாதிரி போட்டிருந்தேன், ஹார்ட் டாலர். இந்த செயின் கூட ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் டாலர் நான் போட்டிருந்தேன். இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். இந்த செயின் அந்த டாலர் இருக்கும். அந்த டாலருடைய வீடியோஸு, ஃபோட்டோஸ் உங்கள் கூட நான் இதில் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த செயின். இது வந்து என்னோட சிஸ்க்காக அவள் வாங்கிக்கிட்டா. இந்த செயின் மாடலுமே சூப்பராக இருக்கும். இதுவும் 1/2 பவுன் தானே. இந்த செயினுமே 1/2 பவுன் தான். இது ஒரு சூப்பரான ஒரு நியூ டிசைன்னே சொல்லலாம். இந்த செயின் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஆசைப்பட்டு எடுத்திருந்தா. ஃபஸ்ட்டு இது அவளுக்குமே இது ஃபஸ்ட்டு செயின். நான் போட்டிருக்கிறதுமே அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் சம்பாரித்து வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு ரிங் வாங்கியிருக்கோம். இந்த ரிங் வந்து என்னோடய சிஸ்க்காக அவள் வாங்கிக்கிட்டா. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஒரு 1/4 பவுண்ட் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது வந்து 1 கிராம் தான். டிசைன் நல்லா அழகாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கான். செமையாக இருக்கும் இந்த ரிங்கு. பட் 1 கிராம் தான். பார்க்குறதுக்கு பெரிய சைஸாகவும் பார்வையாகவும் எடுத்துகிட்டு வந்திருந்தா. இந்த ரிங் டிசைனுமே சூப்பராக இருக்கும்.
இதை வாங்கி இதில் எதுவுமே அவ்வளோ போடவே இல்லை. இயரிங் மட்டும்தான் என் தங்கச்சி போட்டிருந்தா. கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் இந்த மாதிரி சேர்க்குறோன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாம அப்பப்போ கர்ட் ரைஸ் அந்த மாதிரி இது மாதிரி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒர்க் போயிருந்தோம். ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் இருக்கும். சிஸ்டம் ஒர்க் தான். அது எல்லாமே வந்து எங்களுக்கு செட் ஆகாது. காலையில் எழுந்து போகணும் ஷிஃப்ட்டுக்கு, அப்பப்போ அந்த மாதிரி காலை டைமில் போகும்போது சரியாக சாப்பிட மாட்டோம். நைட் ஷிஃப்ட்னாலும் அவளுக்கு செட் ஆகாது. அதுவுமே மெயின் ரீசன் நிற்கிறதுக்கு, வேலையை விட்டு நிற்கிறதுக்கு அதுவுமே மெயினான ஒரு ரீசன் சொல்லலாம். அப்புறம் அவளுமே ரொம்ப நாள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா ரெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே. பட் அவளுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இப்போ போக முடியல. நம்மளுக்கு ரொம்ப ஏதாவது உடம்பு சரியில்லை லீவ் எடுக்கணும் அப்படின்னாலுமே லீவ்லாம் எதுவுமே கொடுக்கவே மாட்டாங்க. வந்து தான் ஆகணும்னா சொல்லுவாங்க. அதே முடியாமல் கஷ்டப்பட்டு போயிட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம். இன்னுமே ஃபுல்லாக ஒர்க் கண்டினியூ பண்ணி கோல்டு ஜுவல்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். பட் இப்போ ஒர்க் பண்ண முடியல. யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே மானிட்டைசேஷன்லாம் ஆகலை. நம்ம இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு கோல்டில் இதுக்கப்புறம் வாங்குவோமா அப்படி இருக்கு. அவ்வளோ ரேட் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாவே கோல்டு ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களால கோல்டுலாம் கனவுல கூட நினச்சிப்பா எப்படின்னே தெரியல, அதெல்லாம் வாங்க முடியுமானே தெரியல. இவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருக்கிறதே. இதை வாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் கோல்டுலாம் வாங்குவோமா அப்படின்னே தெரியல. அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் அது எல்லாமே காட் தான், கடவுள் தான். நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் காட் தான் வந்து அருள் புரியணும். கடவுளோட அருள் இருந்தாலும் இதுக்கப்புறம் வாங்கவே முடியும். கோல்டு ரேட்லாம் எப்போ குறையும் அப்படின்னு எதுவுமே தெரியல. இந்த 2 செயினோட குட்டி குட்டி டாலருமே இப்போ எங்ககிட்ட இல்லை. பட் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறோம். அது வந்து வச்சுருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆசைப்பட்டு தான் வாங்கணும். பட் என்ன பண்ணுறது, ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம அம்மாவுக்கு வேறு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டி குட்டி டாலருமே நாங்கள் அந்த டாலர் வித்தாச்சு. இப்போ எங்ககிட்ட இல்லை. இப்போ தான் ரீசெண்டான ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ உடனே அந்த டாலர் கிடையாது, செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன். என்னோட தங்கச்சியோட டாலருமே இப்போ இல்லை. இப்போதைக்கு எங்ககிட்ட இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.